நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ராசிபுரம் 5 லட்சம் ரொக்க பணத்தையும் 5 பவுன் நகையுடன் கள்ளக்காதலுடன் ஓடி சென்ற பெண். நாமகிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் பலமுறை புகார் அளித்தும் கண்டு கொள்ளாததால் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்த கணவன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள நாமகிரிப்பேட்டை ஒன்றியம் அரசபாளையம் பகுதி ஆதி திராவிடர் காலனியில் வசிப்பவர் பழனி. இவரது மனைவி சசிகலா. இவர் டெய்லராக வேலை செய்து வருகிறார். இவர்களுக்கு திருமணமாகி 17 ஆண்டுகள் ஆன நிலையில் ஜனனி 16 என்ற பெண் குழந்தையும் ஜனா 14 என்ற மகனும் உள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சசிகலாவுக்கும் அதே பகுதியில் வசிக்கும் பேலுக்குறிச்சியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவருக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக பலமுறை நாமகிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் சசிகலா மகளிர் மன்றத்தில் 2 லட்சம் லோன் வாங்கி கொண்டு தனது கணவர் நிலத்தை விற்று வைத்திருந்த 5 லட்சம் ரொக்க பணம் மற்றும் 5 பவுன் நகை எடுத்துக்கொண்டு கள்ளக்காதலுடன் ஓடி சென்றதாக கூறப்படுகிறது. உடனே அவரது கணவர் பழனி நாமகிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் நாமக்கல் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார். அவர் அந்த புகாரின் அடிப்படையில் அவர்களை அழைத்து விசாரணை செய்து சமாதானப்படுத்தி கணவருடன் சசிகலாவை அனுப்பி வைத்தனர். பின்னர் கணவருடன் வந்த சசிகலா ஒரு வாரம் தன் கணவருடன் இருந்துவிட்டு மீண்டும் தன் கள்ளக்காதலுடன் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த பழனி தனது 2 குழந்தைகளை கவனித்துக் கொள்ள யாரும் இல்லை என்ற மன வருத்தத்துடன் விஷம் அருந்தியுள்ளார். இதை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இச்சம்பவம் குறித்து நாமகிரிப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் ஸ்ரீனிவாசன். என் பேர் பழனிங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் காக்காவாடி போஸ்ட்டு அரசபாளையம் ஏடி காலனிங்க. இதுமாதிரி எங்கள் வீட்டுக்காரி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஒருத்தவங்களோட போயிட்டாங்க கள்ளத்தொடர்போட. நீங்கள் போனீங்க காசு 5 லட்சம் இடம் விற்று வச்சுருந்த லேண்டு அதையும் எடுத்துகிட்டு சங்கத்தில் 2 லட்சம் வாங்கிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது இல்லாமல் நகை ஒரு 5 பவுன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது அங்கேயும் இங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தோங்க. எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கூப்பிட்டு எங்களை விசாரித்தாங்க. விசாரிச்சுட்டு அவனை கூப்பிட்டு வான் பண்ணி கையெழுத்து வாங்கி எழுதி விட்டு விட்றேன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரம்மா தனியாக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவனோட தான் நான் 4 மாதமாக இருக்கிறாங்க. அம்மா வீட்டுக்கு வரமாட்டேன், வீட்டுக்காரன் வீட்டுக்கு வரமாட்டேன்ட்டாங்க. எங்கள் ஊருக்கு எல்லாம் பெரிய மனுஷர் தலைவர் எல்லாம் வீடு எடுத்து தரேன் உள்ளூர்லேயே இருமான்னு சொன்னாங்க. அப்படி இருக்க மாட்டேன், நான் தனியாக தான் இருப்பேன்னு சொல்லிவிட்டு அவங்கள தான் இருக்காங்க. கேமரா இருக்குது, அதையும் பொருள்படுத்தலை. நாங்கள் அவங்க 2 பேரும் பிடிச்ச ஃபோட்டோ வந்துச்சு எங்களுக்கு, அதை எடுத்து கொடுத்தோம், அதையும் பொருள்படுத்தலை. ஆனால் உள்ளூர்லேயே வந்து போலீஸ் விசாரிக்கிறீங்க. அவங்க விசாரிக்காமல் அவங்களோட இத்தனை அசால்ட்டு தந்ததால் எனக்கு இன்றைக்கி இந்த நிலைமை ஆயிடுச்சுங்க. மன உளைச்சல் ஆகி நாங்கள் மருந்து குடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. எனக்கு ஒரு பொண்ணு ஒன்று பையன் ஒன்று இருக்குங்க. அதனால் அவன் தாங்க இதுக்கு எல்லாமே முக்கியமாக. அவளை கூட்டிகிட்டு போனதுலேருந்து ஐடியா பின்னாடி கொடுத்து எல்லாம் பண்ணுறதெல்லாம் அவன் தாங்க. அவன் பேர் கார்த்திகை. உள்ளூர் தாங்க. அங்கே ஊர் வேலை பிடிச்சா ஆனால் உள்ளூரில் தாங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க. பேசி வாழ விடாமல் இந்தமாரி கெடுத்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அவன் கூட தான் இருக்கான்.